மதியான டைம் ஆயிடுச்சுங்க. சரி சாப்பாடு எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்த பிறகு தான் மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸான குமார் மெஸ்ஸில் நம்ம வந்து இப்போ இருக்கோம். ஸோ இங்கே வந்து வெஜ்ஜு சாப்பிட்டா நான்வெஜ் எல்லாம் கோச்சிக்காதா? ஓ அப்படியா விஷயம். ஸோ அதனால் நான்வெஜ்ஜில் எனக்கு பிடிச்ச சில இல்லை பல ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இலையில தண்ணி தெளித்து இலையை ரெடி பண்ணிவிடுவோம். வாசனையிலே வயிறு ரொம்பிடுச்சுன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான் போல இருக்குது. எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் நான் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளைன் பிரியாணி, கோலா உருண்டை, பரோட்டா, தலைக்கறி, அப்புறம் மட்டன் சுகாரோ, நாட்டுக்கோழி ரோஸ். ஸோ குழம்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான குழம்பு வாங்கி வச்சுருக்கேன். செட்டிநாடு குழம்பு, மட்டன் எலும்பு குழம்பு, ஈரல் கிரேவி, நாட்டுக்கோழி குழம்பு, ஓகே லிவர் கிரேவி. நான் கேள்வி கேட்க அவரே வந்து குழம்பிட்டாரு. எனக்குமே வாய் வந்து உளருது பசியில். ஸோ நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம கையிலேயே பரிமாறி சாப்பிட்றதுல ஒரு சுகம் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த பிரியாணி கொஞ்சம், பரோட்டா அங்கேருந்து எடுப்போம். ஆஹா, பரோட்டா பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பரோட்டாவுக்கு பேர் போனதுங்க இந்த இடம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த பரோட்டாவை இப்படி எடுத்து இதில் அப்படியே ஒரு டிப் பண்ணுவோம். இது என்ன குழம்பு அவர் சொன்னார் கூட மறந்துடுச்சு எனக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. டேஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். இந்த குழம்பு, இந்த கறி கொஞ்சம் எடுத்து, ஓ தேங்க்யூண்ணா, இதில் வந்து ஒரு டிப்பில் வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்களா? அப்படி கேளு. சாரி, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் சாப்பிட்டாகணும். இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. சாப்பிட்றீங்களா அப்படின்றத விட ஆரம்பிக்கலாங்களா? ஆஹா, இன்னொரு டேஸ்ட்டுங்க. டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இதுதான் வந்து நண்டு குழம்புன்னு நினைக்கிறேன். இப்போ கூட சரியாக தெரியல. ஸோ பரோட்டாவை டேஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மட்டன் கோலா உருண்டை இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. வாவ், சாப்பிட போகிறேன். ஆஹா, வெளியில் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா வந்து அப்படியே மெத்துன்னு இட்லி மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே வெளியில் பொறுத்த வரைக்கும் ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பட் எல்லா ஹோட்டல்லையுமே பொதுவாக வந்து வெளியில் ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும். பட் உள்ள கிச்சன் வந்து ஹைஜீனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் நான் அதையுமே போய் பார்த்தேன். அப்போவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற பாதி ஐட்டம்ஸ் அங்கேருந்து ரெடியாகி வந்ததுங்க. அப்படியே அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக செய்கிறாங்க, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, அவ்வளோ ஹைஜீனாக இருக்குது. நம்ம எப்படி நம்ம வீட்டு கிச்சனை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே எப்படி சொல்கிறது, வாவாக இருந்தது உள்ளனே சொல்லலாம். ஸோ இப்போ பிரியாணியில் வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஸோ குழம்பு எடுத்து ஊற்றியாச்சு. நிறைய குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதில் கொஞ்சம் ரைத்தா எடுத்து டிப் பண்ணுங்க. அப்படியே வந்து அள்ளி சாப்பிட்ணும். ஸோ இதையும் நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, வாயில் வைக்கிறது இல்லை, தொண்டையில் போகிறது இல்லை, அது வந்து வாயில் வச்சு நம்ம வந்து அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பிரியாணி. அடுத்ததாக வந்து சிக்கன். ஸோ சிக்கன் பாருங்கள், ஆஹா அப்படியே நூல் மாதிரி வருதுங்க. ஸோ சிக்கன் எடுத்தாச்சு. சிக்கனை செப்பரேட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் சொல்லணும்னா ஓகே டேஸ்ட், அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பக்கத்துலேயே வந்து வெயிட்டர்ஸில் இருக்காங்க. ஸோ நம்ம சொன்னால் தப்பாக போயிடும். ஆஹா, அடுத்தது வந்து என்னது, தலைக்கறி. ஸோ வந்து தலைக்கறி நான் வந்து மோஸ்ட்லி அவ்வளோ ட்ரை பண்ண மாட்டேன். பட் இங்கே அந்த வாசனை வந்து எனக்கு ஒரு நேரம் ட்ரை பண்ணேன், நான் சூப்பராக இருப்பேன் சாப்பிட்டு பார்த்தா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வாங்கிட்டேன், இனியும் டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க, அவசரமாக இருக்குது. இது கூட நம்ம வந்து பரோட்டா வச்சு ட்ரை பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி கருவேப்பிலெல்லாம் எடுத்துக்கிட்டால் முடிக்கு நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஸோ அதையும் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு அகைன் என்ன ஒரு குழம்புல டிப் பண்ணுவோம். நம்மக்கிட்ட என்ன குழம்புக்கா பஞ்சம் இங்கே. நல்லா இருக்கும்னு பார்க்கும்போதே தெரியுது. ஒன்றுமே வந்து ஒவ்வொரு யூனிக்கான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஆஹாஹா,
இப்போ பார்த்தா இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே படுத்து தூங்கிடுவேன் போல இருக்குங்க, அப்படி இருக்குங்க. அடுத்து பரோட்டா நம்ம முதல்ல காலி பண்ணுவோம், சாப்பாடு மட்டும் பஜ்ஜி பண்ணுவோம். ஓகே, இது என்னன்னு மறுபடியும் பேர் கேட்டால் அவர் என்ன திட்டிடுவார். என்ன தம்பி? மட்டன் சுக்கா ரோஸ்டா இது. பரவாயில்ல, அவங்களே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணிடுவோம். ஒரு பொருள் வாயில் இருக்கும் போதே அடுத்த பொருள் கிட்ட கை போயிடுதுங்க. அது பசியா இல்லை இந்த கடையில் கொடுக்குற ருசியான்னு எனக்கு தெரியல. இந்த ரோஸ் சூப்பராக இருக்குது, இது பட் இது சூப்பராக இருக்குங்க. ஸோ நான் வந்து பேசுகிறத குறைச்சிக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நீ என்னோட டேபிளில் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம குமார் மெஸ்க்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் இல்லைங்க, இன்னும் நிறையவே டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஆசமாக இருக்குது. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான், பட் ஆனால் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சாப்பிட்டா. ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பேசலாம் முடியாதுங்க, நான் இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னா உங்களை மீட் பண்ணுறேங்க. பை பை.